Hello friends, welcome to Online Jobs in Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் வீடியோட ரேங்கிங்கை டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் யூடியூப்பில் ஹவு டு மேக் மணி ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணால் நிறைய வீடியோஸ் வந்துருக்கு. ஃபஸ்ட் எடுத்த வீடியோ இருக்குது, செகண்ட் எடுத்த வீடியோ இருக்குது, தேர்ட் எடுத்த வீடியோ இருக்குது. ஏன் இந்த தேர்ட் எடுத்த வீடியோ ஃபஸ்ட் எடுத்து விடக்கூடாதா? எந்த ஆர்டரில் யூடியூப் வந்து இந்த ரேங்கிங்கை டிசைட் பண்ணுது, அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரீசன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட் டேட்டா. கீவேர்ட் டேட்டானா ஒன்றும் இல்லை, இதில் போனாலே தெரிஞ்சிடும். நான் எடிட்டில் போகிறதில்ல ஃபஸ்ட் வீடியோவில். எடிட்டில் போனால் நான் ஒரு டைட்டில் யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு மெயின் கீவேர்டு என்னென்னா பிளாக் ஆட்ஸ், அதாவது வெப்சைட்டில் நம்ம கூகுள் க்ரோம் ஃபயர்பாக்ஸில் வந்து ஆடை பிளாக் பண்ணுறது என்னோடய மெயின் கீவேர்டு. இந்த மாதிரி இந்த கீவேர்டை வச்சு நான் யூஸ் பண்ணுற டைட்டில், டிஸ்கிரிப்ஷனில் அந்த மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆட் பிளாக்கர் அந்த மாதிரி கீவேர்டு இருக்கிறது டேக்ஸ். அடுத்து தம்ப்நெயில்ஸ், இது எல்லாமே கீவேர்ட் டேட்டாவில் வரும். இந்த கீவேர்ட் டேட்டாவோட இது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம சூஸ் பண்ணுறது தான் இந்த கீவேர்ட் டேட்டா. அடுத்தது வந்து வியூவர்ஸ், நம்ம வீடியோவை பார்ப்பாங்க தெரியுமா, அந்த இது நம்ம வீடியோவோட ரேங்கிங்கை டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போனோன்னே எவ்வளோ வியூஸ் இருக்குது, எவ்வளோ லைக்ஸ் இருக்குது, எவ்வளோ டிஸ்லைக்ஸ் இருக்குது எல்லாமே காமிக்கி. இந்த வீடியோவுக்கு கிடைச்ச வியூஸ், அதுக்கு கிடைச்ச லைக்ஸ், டிஸ்லைக்ஸ். இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கா, எத்தனை கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வீடியோ. அந்த வீடியோவை 7 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்துருந்தாலும் அதோட ரேங்கிங் கூடும். சப்போஸ் இந்த வீடியோ 7 நிமிஷம் வீடியோ சும்மா 20 செகண்டு 30 செகண்ட் பார்த்துட்டு உடனே அடுத்த வீடியோக்கு போனாங்கன்னா இந்த வீடியோவோட ரேங்கிங் குறைய தான் செய்யும். இப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 1000 வியூஸ் வருது ஒரு வீடியோவுக்கு. ஆனால் அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுற டைம் வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது அந்த வீடியோ 10 நிமிஷம் வீடியோவை நினச்சிக்கோங்க. ஆனால் அந்த வீடியோ எல்லோரும் சும்மா ஒரு 30 செகண்டு 1 நிமிஷம் தான் பார்க்காங்க அப்படின்னா நமக்கு டெய்லி கிடைக்கிற அந்த 1000 வியூஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வாட்ச் டைமும் ரொம்ப முக்கியம். வாட்ச் டைமை பொறுத்து தான் நம்மளோட வியூஸ் வந்து அது ஃபியூச்சரில் அதிகரிக்குமா குறையுமாங்கிறத சொல்ல முடியும். 10 நிமிஷம் வீடியோவை ஒரு 7 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா இன்னும் வியூஸ் கூட்டிகிட்டே போகும். இல்லை அந்த 10 நிமிஷம் வீடியோவை எல்லாருமே பார்க்குற மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து சும்மா 30 செகண்டு 40 செகண்டில் கட் பண்ணி அடுத்த வீடியோக்கு போயிட்டாங்கன்னா அந்த வீடியோஸோட வியூஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். 1000 வியூஸ் டெய்லி கிடைக்குன்னா அது குறைஞ்சி 700 600 அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வீடியோவோட வாட்சிங் டைம் முக்கியம். அதுக்கடுத்து இந்த வியூஸ் இருக்குல்ல, ஒரு சடன் பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ வியூஸ் கிடச்சிருக்குங்கிறதும் நம்ம வீடியோவோட ரேங்கிங்கை டிசைட் பண்ணும். அதுக்கப்புறம் கிடைச்ச லைக்ஸ், டிஸ்லைக்ஸ். லைக்ஸாக இருந்தாலும் டிஸ்லைக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு கிடைச்ச வியூவர் வந்து நமக்கு ஒரு ரிவ்யூ, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கலாம்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அதுவும் நம்ம வீடியோட ரேங்கிங்கை இது பண்ணும். அது போக நமக்கு கிடைச்ச கமெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது, இந்த வீடியோஸ்க்கு கிடைச்ச ஷேர் எவ்வளோ இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோவை வச்சு நமக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர்ஸ், இது எல்லாமே நம்ம வீடியோ ரேங்கிங்கை டிசைட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து கீவேர்ட் டேட்டா வந்து நம்ம கையில் தான். நம்ம சூஸ் பண்ணுற டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் டேக்கு, இந்த தம்ப்நெயில்ஸ் இது எல்லாமே நம்ம கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கீவேர்ட் டேட்டா ரேங்கிங், யூடியூப் ரேங்கிங்கில். அடுத்தது வந்து நம்ம வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் கையில் தான் இருக்குது. அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்காங்களா, இல்லை பாதியாக கட் பண்ணிட்டு போகிறாங்களா, லைக்ஸ், டிஸ்லைக்கு, கிடைச்ச கமெண்ட்ஸு, அந்த வீடியோவுக்கு கிடைச்ச ஷேர்ஸு, சடன் பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ வியூஸ் கிடச்சிருக்கு, அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வீடியோ ரேங்கிங்கை டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டு பார்த்தா ஷேர் பண்ணுறது, நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுறது. இப்போ ஒரு வீடியோ போட்டோன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணால் வியூஸ் ஓரளவுக்கு கொடுத்த. ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணோன்னா ஃபேஸ்புக்கில் பேஜில் போதாங்க கொஞ்சம் பேர் அந்த வீடியோ பார்க்கலாம். அதனால் நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னா கொஞ்ச நேரத்துலேயே நிறைய வியூஸ் கிடைக்கும். அது கூட என்னோடய வீடியோ ரேங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணோம். இந்த மாதிரி விஷயங்களால் இந்த யூடியூப்போட ரேங்கிங் வந்து இதை தான் கால்குலேட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இது வந்து கீவேர்ட் டேட்டா, நம்ம யூஸ் பண்ணுற டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் டேக்கு. அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்ககிட்ட வந்து நமக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸை வச்சு தான் யூடியூப் நம்ம வீடியோவை ப்ரொமோஷனும் கொடுக்கும், ரேங்கிங் கூட்டவும் செய்யும். அது எதுலானா
இந்த வீடியோ பார்க்குற வாட்ச் டைம், சடன் பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ வியூஸ் கிடச்சிருக்கு, எவ்வளோ லைக்ஸ் கிடச்சிருக்கு, டிஸ்லைக்ஸ் கிடச்சிருக்கு, எவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூடியூப் வீடியோவோட ரேங்கிங்கை டிசைட் பண்ணுது. அதுக்கடுத்து நம்ம கடைசியாக நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது. ஒரு வீடியோ போட்டு கொஞ்ச நாளே சடனாக நிறைய வியூஸ் கிடச்சிருந்துச்சுன்னா யூடியூப் அந்த வீடியோ ரேங்கிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்ம யூடியூப்போட வீடியோவோட ரேங்கிங்கை டிசைட் பண்ணுது. அதை பொறுத்து தான் யூடியூப் வந்து நம்ம அவங்க சர்ச் பண்ணுறதுல லிஸ்ட்டில் நம்ம 2,000க்கு வேணுமா, 3,000க்கு வேணுமா, ஃபஸ்ட் பேஜில் அந்த வீடியோ இருக்குமா, செகண்ட் பேஜில் வீடியோ இருக்குமாங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் இப்போ நீங்கள் சூஸ் பண்ண இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக பண்ணிங்கனாலே போதும், உங்கள் வீடியோவோட வியூஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். கரெக்டான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், நல்ல குவாலிட்டியான வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோக்கு நிறையா வியூஸ் கிடைக்கும். வாட்ச் டைமும் நிறைய வரும். வீடியோ யாரும் கம்ப்ளீட்டாக பார்த்துருவாங்க, பாதியில் கட் பண்ணிட்டு வெளியே போக மாட்டாங்க. கண்டிப்பாக பீப்புள்ஸ் இருந்து ஒரு லைக்ஸோ டிஸ்லைக்கோ ஏதோ ஒரு கமெண்ட் கிடைக்கும், ஷேர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி விஷயங்களை, இந்த ரேங்கிங் ஃபேக்டர்ஸை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோட வியூஸை நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.